Friends, Good evening, ma'am. good evening, ma'am. Good evening, ma'am. Good evening, ma'am. பார்த்தோம்ல 20 questions பார்த்தோம். அடுத்து 21st questionல இருந்து நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகேவா? நான் வெயிட் பண்ணி பிரசன்ட் பண்றேன். எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுவீங்க. நந்தகோபால் மைக் ஆஃப் பண்ணுங்க. ரமேஷ் பலராமன் மைக் ஆஃப் பண்ணு. ராஜேஷ் மைக் ஆஃப் பண்ணு. நீங்க ஏதாவது பேசணும்னு நினைக்கும் போது மட்டும்தான் ஆன் பண்ணணும். சும்மா சும்மா ஆன் பண்ணி வைக்க கூடாது. இல்லாட்டி உங்க ஊர்ல உங்க வீட்டுல இந்த கோழி கத்துறதெல்லாம் எனக்கு கேக்குது. தோசை சுட்ட சொங்கன்னு ஒரு சத்தம் கேக்குது. அந்த ஜோக் ஞாபகம் இருக்கா குழந்தைகளுக்கு? Yes, sir. Yes, sir. தோசை ஜோக் தானே சார்? ஓபன் ஆகல இருக்கு. ஓபன் ஆக மாட்டேங்குது. இதா ஆயிடுச்சு சார். சரி சரி ஓகே. தெரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? ஸ்கிரீன் தெரியுதா? Yes, ma'am. தெரியுது. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் 21வது क्वेश्चन பாருங்க. BCD இல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா which is different from others, அதாவது odd one out. இதுல எது வேறுபட்டதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் BCD, செகண்ட் வந்து EFG, தேர்ட் HIJ, ஃபோர்த் வந்து KML. இப்ப இத நம்ம படிச்சு பார்க்கும் போதே தெரிஞ்சிரும் எது வந்து இதுல டிஃபரண்ட். Fourth option. வெரி குட். ஃபோர்த் ஆப்ஷன். ஏன்னா மத்ததெல்லாம் அடுத்தடுத்த லெட்டர்ஸ், இது மட்டும் ஸ்கிப் ஆயிருக்கு. அதாவது தலைகீழ KLMன்னு வரதுக்கு பதிலா KML அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா TS, FG, ML, ZY. அப்ப இல்ல கொஞ்சம் பொறுமையா TS படிச்சு பாருங்க, நாலுத்தையும் படிச்சு பாருங்க. TS இருக்கு, ST வந்து ரிவர்ஸ்ல TS எழுதிட்டு இருக்காங்க. FG அது கரெக்ட் ஆர்டர்ல இருக்கு. பாத்தீங்களா? TS, ML, ZY. அப்படின்னா ST அப்படிங்கிறது ரிவர்ஸ்ல இருக்கு, LMங்கிறது ரிவர்ஸ்ல இருக்கு, YZங்கிறது ரிவர்ஸ்ல இருக்கு. அப்ப FG செகண்ட் ஆப்ஷன் தான் ஆட் ஒன் அவுட். செகண்ட் தான் ஆட் ஒன் அவுட். அடுத்தது பாருங்க 23 क्वेश्चन வந்து find the missing letter number in the following. அங்க இருக்க பாக்ஸ்ல क्वेश्चन மார்க் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு என்ன வரணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இது வந்து நம்பர் சீரீஸ்ல இருந்து வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டா வந்து கவனமா படிக்கணும். என்ன அதுல வந்து நம்ம டிஃபரண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு செகண்ட் நம்பருக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க 21 இருக்கு, அப்புறம் 19 இருக்கு, அப்புறம் 17 இருக்கு, அதுக்கப்புறம் 18, அப்புறம் 22, 26, அப்புறம் 30, கொஸ்டின் மார்க் 44. இது ஒண்ணுக்கு ஒண்ணு என்னவா இருக்கு, சம்பந்தம் இல்லாத மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, 21ல இருந்து -2 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 19, 19ல இருந்து -2 கழிச்சா 17. ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க, புரியுதா நான் சொல்றது? 21 - 2 19, 19 - 2 17. அதே மாதிரி 18 - 4 18ல 18 + 4 22, 22 + 4 26. அடுத்து பாத்தீங்கன்னா 30, 44 இருக்கு. அப்ப வந்து இதுக்கு பிளஸ் தான் பண்ணிருக்காங்க. ஓகேவா? பிளஸ் பண்ணிருக்காங்க. அப்ப என்னவா இருக்கு? 30 + 7 37, 37 + 7 44. அப்ப 7 7ஆ கூட்டிருக்காங்க. சோ ஆன்சர் இருக்கு 37.
ஒரே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரோல மைனஸ் பண்ணிருக்காங்க 2 2வா, செகண்ட்ல 4 4ஆ கூட்டி இருக்காங்க, தேர்ட்ல அதாவது இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு 7 7ஆ கூட்டி இருக்காங்க. அதாவது குறைஞ்சுக்கிட்டே வந்ததுன்னா சப்ராக்ட் பண்ணணும், அதிகரிச்சுட்டே வந்தது அப்படின்னா ஆட் பண்ணணும். புரியுதா? இப்ப இது இது எல்லாருக்குமே புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க. புரியலையா? புரியுது. ஓகே, நெக்ஸ்ட் பாரலாம். இது நம்பர் சீரீஸ்ல இருந்து வர்றதுதான் இது எல்லாமே. பாருங்க அடுத்தது 25 36 30. யாரோட மைக்கும் ஆன்ல இருக்கு அதை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. 25 36 30 16 49 28 64 36 கொஸ்டின் மார்க். ஸோ நம்ம அந்த கொஸ்டின் மார்க்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல மேல இருக்க ரெண்டு நம்பருக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? அப்ப மேல இருக்கு பாத்தீங்களா 25 அப்படின்னா என்னது? 5 உடைய ஸ்கொயர் தான் 25. அடுத்தது 6 36. ஓகேவா? இப்ப இந்த 5ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க 30. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 16ங்கிறது 4 ஸ்கொயர், 49ங்கிறது 7 7s are 49. ஸோ 7ஐயும் 4ஐயும் கூட்டினீங்கன்னா 28, மல்டிப்ளை பண்ண 28. ஸோ அப்ப அதே பேசிஸ்ல தான் நம்ம தேர்ட் ஒன்னும் போடணும். 64ங்கிறது 8 8s are 64, 6 6 are 36. ஸோ 8ஐயும் 6ஐயும் பண்ணீங்கன்னா 8 8s are 48. 48 தான் ஆன்சர். இது எல்லாருக்கும் புரியுதா? யாரும் அந்த மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்களேன், சவுண்ட் வருது, ஏதோ டம்மு டம்முன்னு சவுண்ட் கேக்குது. மேம் இன்னொரு வாட்டி கொஞ்சம் சொல்லி தரீங்களா மேம்? அதான் இந்த ஒருத்தவங்க மைக் ஆன் பண்ணிருக்காங்க, அதை கொஞ்சம் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். அது டிஸ்டர்ப் ஆகுது கிளாஸ்ல, மியூட் பண்ணுங்க. கவனிங்கப்பா புரியாதவங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மேல உள்ள நம்பர் 25 36. ஓகேவா? கீழே 30 இருக்கு. ஸோ 25 அப்படிங்கிறது என்ன? 5 ஸ்கொயர். 5 ஓட ஸ்கொயர் தான் 25. 5 5s are 25. நெக்ஸ்ட் 36 அப்படிங்கிறது 6 6s are 36. ஸோ இந்த 5ஐயும் அந்த இதுல ஒரு 5 அதுல ஒரு 6 எடுத்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க 30. கீழே உள்ள ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதே நெக்ஸ்ட் ஒன் போங்க. 4 4 4s are 16, 7 7s are 49. இதுல ஒரு 4 இதுல ஒரு 7, ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7 4s are 28. ஸோ லாஸ்ட் ஒன்க்கு அதே பேசிஸ் தான் லாஸ்ட் ஒன்ல பண்ணணும். 6 8 8s are 64, 6 6s are 36. ஸோ இதுல ஒரு 8 அதுல ஒரு 6 6 8s are 48. அதான் ஆன்சர். இப்ப புரிஞ்சிருச்சா? புரியாதவங்களுக்கு புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கணக்கு. அடுத்தது பாருங்க. அடுத்தது 9 9 கணக்கு என்ன இருக்குது? 9 12 3 அப்புறம் 64 36 25 5. அடுத்து 32 16 67 கொஸ்டின் மார்க். இதுல என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 9 இருக்கு, 3 3s are 9. அடுத்து 12 இருக்கு, 3 4s are 12. அடுத்து 3 2s are 6. எல்லாமே 3 டேபிள்ல இருக்கு. நெக்ஸ்ட் 5 டேபிள்ல இருக்காங்க. அடுத்து பாருங்க, அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரே மெத்தட்ல தான் இது வரணும். அந்த யாரோ ஒருத்தங்க நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க, மைக்க மியூட் பண்ணுங்க, டம்மு டம்முன்னு சவுண்ட் கேக்குது. இப்ப பாருங்க, அடுத்து 64 வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மேம்
கேட்கவே மாட்டேங்குது மேம். நான் பேசவே இல்ல. அங்க யாரோ ஒருத்தவங்க மைக்க ஆன் பண்ணிட்டாங்க. அந்த சவுண்ட் தான் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. கமலேஷ் அத மியூட் பண்ண சொல்லுங்க. அவங்க பேக்ரவுண்ட்ல ஏதோ சவுண்ட் ஜாஸ்தி கேட்டுட்டே இருக்கு. ஏன்ப்பா சும்மா சும்மா ஆன் பண்ணிட்டு இருக்க? ரிமூவ் பண்ணிடுவேன் இப்படி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா. கேரி ஆன் மேடம், கேரி ஆன் மேடம். ஓகே சார். நெக்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 3 3s are 9, 3 4s are 12, 3 2s are 6. ஓகே, 3 டேபிள்ல வந்துருச்சு. அடுத்தது வந்து 5 போட்டிருக்கு. 5 டேபிள்ல வரணும். ஆனா 64ங்கிறது 36ங்கிறது 5 டேபிள்ல வராது. சோ நம்ம அதை 5 டேபிளுக்கு கொண்டு வரணும். சரியா? அது என்ன பண்ணணும்னு பாருங்க. நான் பென்சில்ல போட்டு காட்டுறேன். இப்ப 5 இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 64 அப்படின்னு இருக்கா? அந்த 64 நம்ம எப்படி கொண்டு வரணும்னா 13 into 5 minus 1. 13 into 5 என்ன வரும்? 65 வரும். minus 1 64. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து 32 வரணும். 36 வரணும். அது 5 டேபிள் பண்ணோம்னா 5 7s are 35 minus 1 34 வந்துருச்சு. அப்ப லாஸ்ட் வந்து 25 தான். 5 5s are 25. ஓகே, அது வந்துச்சு. அப்ப 5 டேபிள்ல வந்துருச்சு. அப்ப அடுத்தது என்னன்னா நல்லா 32 இருக்கு, ஒன்னு 16 இருக்கு, இன்னொன்னு 16 இருக்கு. இது எந்த டேபிள்ல வரும்? 8 டேபிள்ல வரும். 8 டேபிள்ல வரும். 8 4s are 32, 8 2s are 16, 8 2s are 16. சோ ஆன்சர் வந்து 8. இப்ப புரியுதா? இங்க வந்து 3ல இருக்கு. 3 டேபிள்ல எல்லாமே கொண்டு வந்துட்டோம். அடுத்தது 5 இருக்கு. 5 டேபிள்ல கொண்டு வந்துட்டோம். லாஸ்ட் ஒன் வந்து என்ன வரணும்? அப்ப இது எல்லாமே 8 டேபிள்ல வருது. சோ 8 தான் ஆன்சர். மேம் ஆனா அங்க 4 டேபிள்ஸ்ல கூட வரும் தானே மேம்? 4 டேபிள்லயும் வரும். 4லயும் வரும், 8லயும் வரும். ஆனா ஆப்டா வந்து 8 4s are 32, 8 4 4s are 16, 4 4s are 16. இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. ஆனா அதுக்கு அவங்க ஆன்சரே கொடுக்கல. இது ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. சோ இது வந்து 4ம் வரலாம், 8ம் வரலாம். சரியா? அதாவது நம்மளுக்கு இருக்க 90 கொஸ்டின்ஸ்ல ஒரு கொஸ்டின் தப்பா தான் கேட்பாங்களா, அதுக்கு கிரேஸ் மார்க் உண்டு. இது யாரு எனக்கு சொன்னாங்கன்னா, இந்த கொஸ்டின் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த சார் தான் சொன்னாங்க. என்எம்எம்எஸ் கொஸ்டின் எடுக்கிறவங்க சொன்னது, எல்லா வருஷத்துலயும் அந்த 90 மேட் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் தப்பா நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தருவாங்களாம். அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இதுன்னு நினைக்கிறேன். அது வந்து தப்பு. அதுக்கு நமக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஆனா ஏன் அதை கொடுக்குறாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படின்னு கொடுக்கறதா. அதுலயே வந்து சில பிள்ளைங்க தப்புன்னு கண்டுபிடிச்ச பிள்ளைங்க அடுத்த கொஸ்டினுக்கு போயிருவாங்க. தெரியாத பிள்ளைங்க அதுலயே இருந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் தப்பாதான் இருக்கும். இது அவர் சொன்னதுதான், நானா சொல்லல. சார் வந்து சொன்னாங்க. எங்க ஸ்கூலுக்கு ஒரு நாள் வந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ஏதாவது ஒரு கொஸ்டின் தவறா இருக்கும், அந்த கொஸ்டினுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அது நம்மள கன்ஃபியூஸ் பண்றது. சோ அந்த மாதிரி தான். இப்ப 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது 4ஆவும் இருக்கலாம், 8ஆவும் இருக்கலாம். இது ரெண்டுத்துல நீங்க எது மார்க் பண்ணாலுமே மார்க் உண்டு உங்களுக்கு. புரியுதா? எஸ் மேம். அடுத்து நெக்ஸ்ட் எல்லாத்துலயுமே இருக்குமாப்பா. எவ்ரி இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தந்திருப்பாங்க. அதுலயும் நீங்க வந்து கொஞ்சம் நமக்கு குழப்புற மாதிரி தெரியும் நமக்கு. ஏன்னா பிப்ரவரிக்குள்ள நல்லா பிராக்டிஸ் ஆயிடுவோம். எது தப்பான கொஸ்டின் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கே கொஸ்டின் எடுக்கிற அளவுக்கு நாலேஜ் வந்துடும். அப்பவே நீங்க கண்டுபிடிச்சிருங்க. அது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அதை விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் நீங்க வந்துருக்க, லாஸ்ட்ல போட்டுக்கலாம். சரியா? ஓகேவா? இப்ப அடுத்த கொஸ்டின் போலாம். 6 4 34. மேல 2 6 4 இருக்கு, 34. அடுத்து 8 5 53, 11 3 47, 9 2 கொஸ்டின் மார்க். என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன பண்ணிருக்காங்க இதுல? 6ம் 4ம் எவ்வளோ? 10 ஆட் பண்ணுமா? 6 4 24. அப்புறம் 6 plus 4 10. இது ரெண்டையும் கூட்டுங்க, 34 வந்துருச்சா? 34. கீழ உள்ள ஆன்சர் வந்துருச்சா? எஸ் மேம். அடுத்தது 8 5 40.
40. 8 5s are 40. 8 plus 5. 40. 8 plus 5. 13. இது ரெண்டே 13. கூட்டுங்க 53. 53. அடுத்தது 11 3s are 33. 11 plus 3. 36. அப்ப 14. 11 43. 11 plus 3 14. ரெண்டே கூட்டினா 47 வந்துச்சா? அப்ப அதே மாதிரி தான் போடணும். 9 2s are 18. 9 plus 2 11. ரெண்டே கூட்டுங்க 29. 29. 29. 27th question. 29. Yes, ma'am. Yes, ma'am. இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. EB ஃபர்ஸ்ட் வந்து EB, அடுத்து FA PA, அடுத்து AM, அடுத்து 5 TM 15, இது 7. புரியுதா? இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். யோட நம்பர் என்ன? 5. B யோட நம்பர் 2. மைனஸ் பண்ணா 3. 11. மைனஸ் பண்ணா 3. அதுக்கு நேரா 3 வந்துருச்சா? 3 வந்துருச்சா? அடுத்தது வந்து நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த PA பாருங்க. P யோட நம்பர் என்ன? P உடைய நம்பர் P யோட நம்பர் என்னப்பா? 16. 16. A யோட நம்பர் 1 2. அதுல மைனஸ் பண்ணீங்கன்னா 15. அதுக்கப்புறம் அதே மெத்தட்ல தான் நம்ம போடணும். A வோட நம்பர் என்ன? 1. M ஓட நம்பர் என்ன? M ஓட நம்பர் அது ரெண்டு மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் -12. ஏன்னா A1 - 13 அப்படிதான் வரும். எப்ப அந்த யாரு மைக் ஆன் பண்ணிருக்கீங்க? அந்த மைக்க மியூட் பண்ணுங்க. சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு. மைக் நீங்க பதில் சொல்ல வேண்டாம், ஒன்னும் சொல்ல வேண்டாம். பதில் சொல்றேன் பேர் வழின்னு ஆன் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் டிஸ்டர்ப் ஆகுது. நீங்க இன்னொரு இடம் பார்த்தேன்னா அவங்க ரிமூவ் பண்ணிடுவேன். அவங்க குரூப்ல இருந்தே ரிமூவ் பண்ணிடலாம் மேடம். அதான் பெஸ்ட். அவங்க ஏதாவது பதில் சொன்னா அது ஓபன் பண்ணா பரவாயில்ல. சும்மா ஆன் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே. இப்போ AM இருக்கா, நம்ம வந்து கழிச்சிட்டு 12ன்னு போடுவோம். அது தப்பு. ஃபர்ஸ்ட் A ஓட நம்பர் 1, M ஓட நம்பர் 13, 1 - 13 -12. அதுதான் ஆன்சர். புரியுதா? அதுக்கு நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன வருது? 125 64 40. அடுத்தது 16 8 9. அந்த கணக்கு யாருக்காவது படிக்க தெரிஞ்சா படிங்க. ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த ஒரு நிமிஷம் நானே ஜூம் பண்றேன். இதானே 125 64 40 8 16 8 25 15 கொஸ்டின் மார்க். இப்போ சைடுல இருக்க நம்பர்லாம் ஏதாச்சும் நம்மளுக்கு கொஸ்டின் மார்க் எங்க இருக்கு? மேல இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்து ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 13க்கு 125க்கு என்ன இருக்கு? 13க்கும் 64க்கு என்ன இருக்கு? 13க்கும் 40க்கு என்ன இருக்கு? இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா?
இப்ப அதுக்கப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா 6 இருக்கு, 8, 8, 16. அதை வச்சுதான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க 64, 40, 125. அப்ப மேல 125 எப்படி வந்துச்சு? இந்த 64, 40, 13 இது மூணையும் ஏதோ பண்றதுனாலதான் மேல 125 கிடைச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். 64 அப்படிங்கிறது 8 8s are 64, 40ங்கிறது 8 5s are 40. இப்ப 5 கியூப் தான் வந்து 8 ஸ்கொயர். டுவெண்ட்டி 15 மேல 8. புரியல மிஸ். அதுதான் எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. இதுல யாருக்காவது ஒரு ஐடியா எதுவும் வருதா? மேம் எஸ் மேம். என்னது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 64ஓட 25 மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணி அதுல 25ல 64 25 மைனஸ் பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்கும்? அதுல 15 மைனஸ் பண்ணா 8 வரும். இல்ல ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்குள்ள 13 தானே இருக்கு. அந்த 13 வரணும் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு. அதே பேசிஸ்ல தான் நம்ம தேர்ட் ஒனுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பனா 25ல இருந்து 125ல 64 மைனஸ் பண்ணணும். 64 என்பது 8 ஸ்கொயர், 125 என்பது 5 கியூப். ஹலோ சார் சொல்லுங்க. ஸ்கொயர் 5 கியூப். அந்த 8 கியூப் 13 வருது. 13 வருது. இப்ப இந்த 40 நமக்கு தேவையில்லை சரியா, அது சும்மா தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 13 வருது மேடம். 8 5 பெருக்குனா 40 வரும். பெருக்குனா 40 வருது. 8 + 5 13, 8 5 40. அதே பேசிஸ்ல தான் இங்க போடணும். 4 ஸ்கொயர் வந்து 16, 2 கியூப் 8. ஓகேவா? அப்ப 4 + 2 அந்த சைட்ல போட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் 8 ஸ்கொயர் + 2 6. 8 ஸ்கொயர் வந்து 64 பா. 5 கியூப் வந்து 125. இப்ப வந்து இந்த 8 + 5 கூட்டுனீங்கன்னா 13 வரும். 8 × 5 போட்டா 40 வரும். 8 5s are 40. ஓகேவா? அதே மாதிரி 16ங்கிறது 4 ஸ்கொயர், அது 2 கியூப். 8ங்கிறது 2 கியூப். 4 + 2 6 வருது. 4 2s are 8. ஓகேவா? அதே என்ன பண்ணணும், இங்க 5 ஸ்கொயர். ஓகேவா? 5 ஸ்கொயர். அப்ப 5 வந்து இந்த நடுவுல 8 இருக்கு அப்படின்னா இந்த 5ஓட நம்ம 3 கூட்டினாதான் 8 கிடைக்கும். சோ அந்த 3 ஆன்சர் வந்து 27. மேம் கேட்கலங்க மேம். கியூப் பண்ணணும். கியூப் பண்ணா 27. மேம் கேட்கலங்க மேம். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், கேளுங்க. மறுபடியும் சொல்றேன். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த 64 இருக்கு, அங்க 125 இருக்கு, இங்க 40 இருக்கு. சரியா? இப்ப 64 வந்து 8 8s are 64. 8 ஸ்கொயர் 64. மேல அது வந்து 5 கியூப் 125. அந்த 8ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஆன்சர் 13 இருக்கு. 8 5s are 40. பெருக்குனா 40. சைட்ல உள்ள ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் 16 இருக்கு. 16 வந்து நம்ம 4 ஸ்கொயர் 16, 2 கியூப் வந்து 8. அப்ப 8 + 2 8 இங்க 4 இருக்கா. 4 + 2 6. நடுவுல உள்ள ஆன்சர் வந்துருச்சு. 4 2s are 8. சைட்ல உள்ள ஆன்சர். அப்போ அதே பேசிக்ல தான் நம்ம எங்க போடணும். 25 இருக்கு, 5 ஸ்கொயர். ஓகேவா? அப்ப நடுவுல ஆன்சர் 8 இருக்கு. அப்ப அந்த 8க்கு வந்து நம்ம வரணும்னா என்ன பண்ணணும், இந்த 5ஓட ஒரு 3 கூட்டணும்னா 8 கிடைச்சிடும். அப்ப மேல நம்ம என்ன பண்ணணும், 3 கியூப் பண்ணணும். மேல எல்லாமே கியூப் தான் பண்ணிருக்காங்க. சோ நமக்கு கிடைச்ச இந்த 3 கியூப் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 27. அதான் 27 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन.
நெக்ஸ்ட் பாருங்க 29th கொஸ்டின். வந்து 5 6 5 93 15 3. தெரியல மேம். சரியா தெரியலையா? எஸ் மேம். இப்போ இன்னும் கொஞ்சம் தெரியுதா? இன்னும் கொஞ்சம் ரைட் எடுத்துட்டு இன்னும் ஜூம் பண்ணனா சுத்தமா மறந்து. இப்ப தெரியுதா? இன்னும் கொஞ்சம் ரைட் எடுத்துட்டு வாங்க. ரைட் எடுத்தோம்னா மறைஞ்சு அவ்வளவுதான்ப்பா ஜூமே ஆகுது. நல்லாவே தெரியுது. ஓகே மேம், கரெக்டா இருக்கு மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகேப்பா. இப்ப பாருங்க வெளியில உள்ள 4 நம்பர் பாருங்க 6 5 15 3 உள்ள 93. ஓகேவா? அடுத்தது 9 7 5 6. நம்ம இதுக்கு உள்ள என்ன நம்பர் வரணுமோ அதான் கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஃபிகர் இருக்கட்டும். இப்ப ஃபர்ஸ்ட் ஃபிகர் எடுத்துக்கோங்க. உள்ள எப்படி 93 வந்தது அப்படின்னு பாக்கணும். ஓகேவா? இப்ப வந்து இந்த 6ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 3s are 18. அடுத்தது இந்த 5ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 75. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 93. நடுவுல உள்ள ஆன்சர் கிடைச்சிருச்சா? நடுவுல உள்ள ஆன்சர் புரியுதா நான் சொல்றது? இந்த சைடுல உள்ள மல்டிப்ளை பண்ணா 18. இந்த 5ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 75. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 93. நடுவுல உள்ள ஆன்சர் கிடைக்குது. அதே பேசிக்ல தான் நம்ம இங்க போடணும். 9ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 6 54. 7ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 35. அது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 89 தான் நமக்கு ஆன்சர். தேர்ட் ஃபிகர் நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். ஒருவேளை அது ரைட்டான்னு செக் பண்றதுக்கு வேணா நம்ம பாத்துக்கலாம். 8 4s are 32 and 18 1 18s are 18. So 32 plus 18 50. முடிஞ்சு. ஓகேவா? இப்ப புரிஞ்சுச்சா? எஸ் மேம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நம்பர் சீரிஸ்ல எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நம்பர் சீரிஸ் தான் மேக்ஸிமம் வந்து क्वेश्चनல கேட்பாங்க. எவ்ரி இயர் அப்படிதான் வருது. சரியா? அது நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5 6 4 12 நடுவுல 6 7 5 21 4 8 10. சோ நம்ம தேர்ட் ஃபிகர்ல நடுவுல இருக்க क्वेश्चन மார்க்குக்கு தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்ப 5 4 6 இது மூணுத்தை ஏதோ பண்ணிருக்காங்க. நடுவுல வந்து 12 கிடைச்சிருக்கு. Ma'am, 6 2s are 12, 7 3s are 21, 8 4s are 32. 8 4s are 32. வெரி குட், சூப்பர். 32 தான் இதுக்கு ஆன்சர். புரியுதா? அதாவது இந்த சைடுல உள்ளதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணிக்கல. 6 2s are 12, 7 3s are 31, 8 4s are 32. 21 32. ஓகேவா? புரியுதா இது? Yes, ma'am. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 31 क्वेश्चन பாருங்க. 8 இந்த மாடல் எப்பயுமே கேட்பாங்க. இந்த ட்ரையாங்கிள் சம்மு, அப்புறம் இந்த பை, இதுக்கு பேர் பை சார்ட்னு பேர். ரவுண்ட் சர்க்கிள்குள்ள பிரிச்சு போடுறது. இது இந்த ரெண்டு மாடலுமே ஒவ்வொரு क्वेश्चनலயுமே இருக்கு. சோ இது ரெண்டு மாடலையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. எத்தனை சம்ஸ் இருக்கோ அது. இப்ப 7 4 5 8 15 9 11 क्वेश्चन மார்க். இந்த क्वेश्चन மார்க் இல்லைன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப இதுல ஒவ்வொன்றும் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இப்ப இப்படி வந்து இது பண்ணிக்கோங்க. இப்படி கிராஸா போடணும். போடுற ஃபர்ஸ்ட் பாருங்க. 5 2s are 10. 5 2s are 10. 10 plus 1 11. 5க்கு நேரா 11 வந்துருச்சா? அதுக்கப்புறம் 4 2s are 8. ஆன்சர் 17 மேம். -1. ஆன்சர் 17. வெரி குட். எப்படி சொல்றீங்க ஆன்சர்? 8 ஓட 2 மல்டிபிள் பண்ணி அதோட 1 போடுங்க.
வெரி குட். அதாவது 2 வந்து 2ஆல அந்த நம்பரை பெருக்கிட்டு அது கூட +1. 4 2s are 8 + 1 9. அது மாதிரி 7 2s are 14 + 1 15. ஸோ 8க்கு நேரா நம்ம கண்டுபிடிக்கணும். 8 2s are 16 + 1 17. புரிஞ்சுச்சா? Yes, ma'am. Next sum 32 பாருங்க. 9 16 கொஸ்டின் மார்க். ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல நம்மளுக்கு கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டாங்க. அப்ப இத வந்து நம்ம செகண்ட் ஃபிகரை வச்சு கம்பேர் பண்ணி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிகர் போட முடியும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க 9 16 கொஸ்டின் மார்க். செகண்ட் ஃபிகர் எடுத்துக்கோங்க 64 36 10. அப்ப 64ங்கிறது வந்து 8 ஸ்கொயர், 36ங்கிறது 6 ஸ்கொயர். Answer 5. ஆன்சர் 5. எப்படி சொல்றீங்க? ஆன்சர் 5 கரெக்ட். 3 square 9 ma'am. 4 square 16 ma'am. அதுதான். அது என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 64ஐயும் 36ஐயும் வந்து கூட்டுறாங்க. கூட்டுனா உங்களுக்கு 100 கிடைக்கும். அந்த 100க்கு எதோட ஸ்கொயர்? 10ஓட ஸ்கொயர். அதுதான் கீழே. அப்ப அதே மாதிரி இந்த 16 கூட்டுங்க 25. 25ங்கிறது எதோட ஸ்கொயர்? 5ஓட ஸ்கொயர். ஸோ 5 தான் ஆன்சர். புரியுதா? அதே நம்ம செக் பண்ணிக்கணும்னா 144ஐயும் 256ஐயும் கூட்டுங்க 400 வரும். 400ங்கிறது எதோட ஸ்கொயர்? 20ஓட ஸ்கொயர். 20. அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க. if cattle is coded as 61 and grace will be. cattle அப்படிங்கிறது 61 அப்படின்னு நம்ம கோட் பண்ணிருக்கோம் அப்படின்னா கிரேஸ் அப்படிங்கறது நம்ம எப்படி கோட் பண்ணுவோம்? ஸோ இப்ப என்ன பண்ணணும்? அதனுடைய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எழுதி கூட்டணும். சரியா? Grace. அப்ப கூட்டுன C-ஓட நம்பர் 3, A-ஓட நம்பர் 1, T-ஓட நம்பர் 20, T-ஓட நம்பர் 20. T-க்கு வந்து 20 நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். T20 மேக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. T-ஓட வேல்யூ 20. சரியா? அதே மாதிரி L-ஓட வேல்யூ வந்து 12 பிளஸ் E-ஓட வேல்யூ 5. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டுனீங்கன்னா 61 கிடைக்கும். அப்ப அதே மாதிரிதான் 57 வந்து 57. வெரி குட். 57. எல்லாருமே நல்ல ஒரு என்ன இருக்கீங்க, நல்ல பிரில்லியண்டா இருக்கீங்க. டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. அதே மாதிரிதான் அடுத்தது பாருங்க. இஃப் பாப்புலர் இஸ் கோடட் as PR or TZ or HZ, machine is coded as ODG. அது then problem will be coded as. ப்ராப்ளம் நம்ம எப்படி கோட் பண்ணுவோம்? இப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க போய் ஏபிசிடி டேபிளுக்கு எல்லாம் போக வேண்டாம். ஆனா பிக்கு நம்ம கண்டுபிடிச்சாகணும் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. இப்ப பாப்புலர் பிக்கு அப்புறம் ஆர் வந்திருக்கு. பிக்கும் ஆருக்கும் எடுத்துக்கோங்க. பாப்புலருக்கும் இந்த பிக்கு அப்புறம் எத்தனை லெட்டர் வித் ஆர் வருது? பிக்கு அப்புறம் கியூ விட்டுட்டு ஆர். ஓகேவா? அடுத்து ஓக்கு அப்புறம் பி கியூ 2 லெட்டர் விட்டு ஆர். திரும்பி பிக்கு அப்புறம் டி இருக்கு அப்படின்னா பிக்கு அப்புறம் எத்தனை விட்டுருக்காங்க? 4 விட்டுருக்காங்க. அதாவது 2 லெட்டர், அப்புறம் 3 லெட்டர், அதுக்கப்புறம் 4 லெட்டர் விட்டுருக்காங்க. 5 7 அதே மாதிரிதான் நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கணும். ப்ராப்ளம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் விட்டுட்டீங்கன்னா 2 லெட்டர் விட்டா எத்தனை வரும்? ப்ராப்ளம்னா பிக்கு அப்புறம் கியூ ஆர். அப்புறம் ஆருக்கு அப்புறம் 2 விடணும். எஸ் டி யூ ஆர் யூ. அடுத்தது ஓக்கு அப்புறம் பி கியூ ஆர் 3 விட்டுட்டு எடுக்கணுமா? பி கியூ ஆர் எடுக்கணும். ஆன்சர் கரெக்டா நிதானமா கண்டுபிடிங்க. ஆர்யூ எஸ் வரைக்குமே 2க்கு மேட்சா இருக்கு.
அதுக்கப்புறம் பிக்கு அடுத்து 4 விடணுமா? பிக்கு அப்புறம் பி சி டி இ எஃப் ஜி ஜியை தான் எடுக்கணும். எல்க்கு அப்புறம் 5 விடணுமா? எல்க்கு அப்புறம் எம் என் ஓ பி கியூ ஆர். சரியா? அதுக்கப்புறம் இ இருக்கு. ஈக்கு எத்தனை லெட்டர் விடணும்? 6 விட்டு 7வது லெட்டர் எடுக்கணும். ஈக்கு அப்புறம் எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே 7வது லெட்டர் என்ன? எல். அப்புறம் எம்முக்கு 8, அதாவது வரிசையா விடணும். 2 லெட்டர் 3 லெட்டர் விடணும், 4 விடணும், 5 விடணும், 6 லெட்டர் விடணும், அப்புறம் 7 8. எம்முக்கு அப்புறம் 7 லெட்டர் விட்டு 8வது லெட்டர் எடுக்கணும். எம்முக்கு என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ. அப்ப ஃபர்ஸ்ட் தான் உங்களுக்கு ஆப்ஷன். புரியுதா? மேம் கேக்குறது சரியா? அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாப்புலர் வந்து RRTZ அப்படி எப்படி கோட் பண்ணிருக்காங்கன்னா, பிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் விட்டுருக்காங்க. அடுத்ததுக்கு ஓக்கு அப்புறம் 3 4 அதுக்கப்புறம் 5 6 7 8 இத்தனை லெட்டர் விட்டுருக்காங்க. அதே மாதிரிதான் நம்ம ப்ராப்ளம்க்கு கண்டுபிடிக்கணும். பிக்கு அப்புறம் கியூ விடுத்து ஆர் 2வது லெட்டர் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆருக்கு 10 லெட்டர் விடணுமா? எஸ் விட்டுட்டு டி விட்டுட்டு யூ. ஓகேவா? அதுக்கப்புறம் ஓக்கு அப்புறம் 3 விடணுமா? ஓ பி கியூ ஆர் அதுக்கப்புறம் எஸ் தான் எடுக்கணும். சோ எஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பிக்கு அப்புறம் இப்ப 3 விட்டுட்டோம். அடுத்து 4 லெட்டர் விடணும். பிக்கு அப்புறம் 4 லெட்டர் விடுங்க. பிக்கு அப்புறம் சி டி இ எஃப் ஜி ஜி எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் எல்க்கு அப்புறம் இப்ப பிக்கு அப்புறம் 4 விட்டோம். அப்ப எல்க்கு அப்புறம் 5 லெட்டர் விடணுமா? அப்ப எல்னா எம் என் ஓ பி கியூ ஆர் 6வது லெட்டர் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஈக்கு எத்தனை லெட்டர் விடணும்? 6 லெட்டர் விட்டு 7வது லெட்டர் எடுக்கணும். அப்ப இனா எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எல் எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் எம்முக்கு அப்புறம் 7 விட்டு 8வது லெட்டர் எடுக்கணும். என் ஓ பி கியூ ஆர் எஸ். புரிஞ்சிச்சு? புரியலையா? திரும்பியும் புரியுதுங்க மிஸ். ஆனா யாரும் கத்திக்கிட்டே இருக்காங்க நடுவுல. அதாப்பா 2 லெட்டர் 3 4 5 6 7 8 அப்படி ஸ்கிப் பண்ணி எடுத்திருக்காங்க. அதேதான் ப்ராப்ளம். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? இல்ல புரியலையா? எஸ் மிஸ். அடுத்தது பாருங்க, நம்ம பார்த்தோமா கோடிங் டிகோடிங். அந்த கோடிங் டிகோடிங் தான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? இல்ல பாருங்க, இது ஈஸி. சர்டன் கோடு 134ங்கிறது வந்து யூ ஆர் வெல் அப்படின்னு இருக்கு. 718 is coded as you feel happy and 839 is coded as we are happy. சோ நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? வெல் அப்படிங்கிறதுக்கு தான் கண்டுபிடிக்கணும். சோ வெல் அப்படிங்கிறது எங்க இருக்கு? யூ ஆர் வெல் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட்ல இருக்கு. சோ அப்ப நம்ம வந்து யூக்கு கண்டுபிடிக்கணும், ஆருக்கு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா வெல் ஆன்சர் இதுக்கு 4 வரும். நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னையும் செகண்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யூ இதுல வந்து யூ காமனா இருக்கு. சோ இங்க வந்து இங்க என்னவா இருக்கு? இங்க நம்பர் என்ன காமனா இருக்கு? 1 காமனா இருக்கு. சோ யூவோட கோடு 1. அடுத்து ஆர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆருக்கு வந்து யூஆரையும் பிஆரையும் கம்பேர் பண்ணுங்க. ஆர் கம்பேரிசன் ஈக்குவலா இருக்கு. இதுக்கு வந்து 3 ஈக்குவலா இருக்கு. அப்ப ஆரோட கோடு 3. அப்ப இங்க 1 3 4க்கு வாங்க. யூ வந்து 1 கண்டுபிடிச்சிட்டோம், ஆர் வந்து 3 கண்டுபிடிச்சிட்டோம். சோ நமக்கு வெல்க்கு என்ன மிச்சம்? இங்க இருக்கிறது 4 தான் இருக்கு மிச்சம். சோ வெல்லோட கோட் 4. போட்டு காட்டவா? புரியுதா? போட்டு காட்டட்டுமா? புரியுதுங்க மேம். ஆனா யாரும் பேசிக்கிட்டே யாரோ மைக் ஆன் பண்ணி நடுவுல கத்தினே இருக்காங்க மிஸ். பேசுறது நமக்கு கேக்குது. சார் நடுவுல கத்தினே இருக்காங்க சார் யாரோ. அதாவது அவங்கள ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணா ஆக மாட்டேங்குது.
மைக்ல ஆன்லைனா இருக்குது. இந்திரா உங்க மைக் ஆஃப் பண்ணுமா? ஹலோ மேடம். ஆஃப் பண்ணுங்க. ஞானமூர்த்தி சார் மைக் ஆஃப் பண்ணுங்க. சார் ஒரு நிமிஷம் சார். இப்போ பேசும்போது மட்டும் ஆன் பண்ணுங்க. சார் ஒரு நிமிஷம் சார். வேற கால் பண்றேன் சார். அது கொஞ்சம் அட்டன் பண்ண சார். என் ஃபோன் கொஞ்சம் வெளியில எடுத்துட்டு போறேன் நானு. இன்னொரு போன்ல இருந்து கால் பண்றேன் சார். கால் பண்ண வேண்டாம் நீங்க. இல்ல சார், இன்னொரு போன்ல இருந்து கால் பண்றேன் சார். ஐயோ கால் பண்ணாதீங்க, நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்றீங்களா? நீங்க பண்ணிருக்கேன் சார், நான் பண்ணிருக்கேன். சரி நீங்க 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 போங்க, நீங்க உங்க போன் எடுத்துட்டு போங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேரி ஆன் மேடம். ஓகே சார். அடுத்தது பாருங்க 36th சம். ரகு என்பவர் கிழக்கு நோக்கி 20 கிலோமீட்டர் நடக்கிறார். ரகு என்ன செய்யறாரு? கிழக்கு நோக்கி 20 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் அவர் இடப்புறம் திரும்பி 40 கிலோமீட்டர் நடக்கிறார். மீண்டும் அவர் இடப்புறம் திரும்பி 20 கிலோமீட்டர் நடக்கிறார். இறுதியாக இடப்புறமாக 20 கிலோமீட்டர் செல்கிறார் எனில் அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து தற்பொழுது எவ்வளவு தொலைவில் இருக்கிறார்? 100 இல்லப்பா. அது இது வந்து நீங்க வந்து வெயிட் நான் யார்ட்டையும் ஆன்சர் கேட்கவே இல்லை. இது நீங்க மனக்கணக்காலாம் போடவே முடியாது. நீங்க வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைரக்ஷன் சம் அப்படின்னால என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கேன். டைரக்ஷன் சம் அப்படிங்கிற போதே ஒரு இதை வரைஞ்சிடணும். இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது நார்த், இது சவுத். சோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்க கண்டிஷன் என்ன? ரகு வாக்ஸ் 20 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், அதாவது கிழக்கு நோக்கி 20 கிலோமீட்டர் நடக்கிறார். சோ இங்க போடணும் 20 கிலோமீட்டர் போறார் ஃபர்ஸ்ட். அடுத்து செகண்ட் அவர் என்ன செய்யறாரு? இடப்புறம் திரும்பி எங்க போறாரு? 40 கிலோமீட்டர் திரும்பி போறார். வலப்புறம்னா மேல போகணும், இடப்புறம்னா கீழே வரணும். 40 கிலோமீட்டர் கீழே வரார். அதுக்கப்புறம் மீண்டும் அவர் இடப்புறம் திரும்பி 20 கிலோமீட்டர் நடக்கிறார். மறுபடியும் 20 கிலோமீட்டர் நடக்கிறார். மறுபடியும் 20 கிலோமீட்டர் நடக்கிறார். சோ நீங்க 40 கிலோமீட்டர் வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர் நடந்துட்டு அதுக்கப்புறம் 20 கிலோமீட்டர் நடக்கிறார். அப்ப அவருக்கு வந்து என்ன இருக்கும்? அவர் மிச்சம் அவர் தொலைவில் எவ்வளவு தொலைவில் இருக்கிறார் அப்படின்னா என்ன வரணும்? 20 கிலோமீட்டர் தான் வரணும். இப்படி ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அவர் வந்துட்டார். திரும்பி அவர் எவ்வளவுல இருக்காரு? 20 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கார். புரியுதா? இங்க போறார், இங்க வந்துட்டாரு, இங்க வர்றார், திரும்பி இங்க வர்றார். சோ இந்த 40 போயிருச்சுன்னா மீதி 20 கிலோமீட்டர்ல அவர் இருக்கார். 20 கிலோமீட்டர் தான் ஆன்சரா மிஸ்? நீங்க சொல்லிக் கொடுக்கும்போது நந்தகோபால் உங்க மைக் ஆன் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் என்ன செய்யறது சொல்லுங்க? நான் சொல்லிட்டோம் நாங்க, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நடுவே கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன செய்யலாம்? இப்ப பாருங்க, நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டி போட்டீங்க. அது தப்பு. நான் சொல்லிருக்கேன்ல, நீங்க படிச்சு பார்க்கும்போது டைரக்ஷன் சம் வந்துடுச்சு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும்? ஒரு டைரக்ஷன் மேப் நீங்க போட்டுறணும். போட்டு இந்த மாதிரி வரையணும். வரைஞ்சா இங்க அவர் 40 கிலோமீட்டர் வந்துட்டாரா, அப்ப இந்த 20 அதுல இருந்து கழிச்சுட்டு மிச்சத்தை போட வேண்டும். 40ல 20 கிலோமீட்டர் தான் வருது. இதுக்கு நான் ஒரு ஷார்ட் கட் சொல்றேன், கேட்டுக்கோங்களேன். அதாவது மேக்சிமம் எந்த நம்பர் அதுல இருக்கோ அந்த நம்பர் தான் அதுக்கு ஆன்சரா வரும். சோ இதுல அதிகபட்சமா உங்களுக்கு 20 இருக்கா? சோ அதுதான் ஆன்சர். அதாவது இது கண்டுபிடிக்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், அதுக்காக எல்லாத்துக்கும் ஷார்ட் கட் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இப்ப சில பேருக்கு டைரக்ஷன் சம் புரியவே புரியாது. எத்தனை தடவை போட்டாலும் அவங்க இந்த மாதிரி அதிக அளவு வந்து எந்த வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான் வந்து உங்களுக்கு புரியுதா? வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. இப்ப கேக்குதா? கேட்க மாட்டேங்குதா? கேக்குதா? ஓகே ஓகே. அது ஒரு போன் கால் வந்துருச்சு. சோ அந்த நேரம் வாய்ஸ் பிரேக் ஆயிருக்கும். சோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் 36 பார்த்துட்டோமா? அடுத்தது
இந்த டைரக்ஷன் சம்முக்கு இந்த ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணிக்கிங்கப்பா. அதிக அளவு எந்த 5 5 5 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் 5 தான் வரும். சரியா? அதிக அளவு எது இருக்கோ அதுதான் ஆன்சரா வரும். ஆனா கண்டுபிடிச்சு போடுறதுதான் நல்லது. சரியா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 37 கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அகர வரிசைப்படுத்தவும். அகர வரிசைப்படுத்தணும்னா ஏபிசிடி அளவுக்கு ஏபிசிடிக்கு நம்ம இது பண்ணணும். ஏபிசிடிக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் ஏபிசிடி வச்சு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நெஸ்ட், ஃபர்ஸ்ட் உள்ள இது நெஸ்ட், அடுத்து நியர், அதுக்கப்புறம் நெக், அதுக்கப்புறம் நீட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே என்னவா இருக்கு? என் 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 தான் இருக்கு. அந்த என் அப்படியே விட்டுடுங்க. நெக்ஸ்ட் இ இ இ இ. ரெண்டாவது லெட்டர் இன்னு இருக்கு. மூணாவது லெட்டர் வாங்க, ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? ஏ தான் வரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏ தான் வரும். ஏ வரும். அப்ப நியர், ஃபர்ஸ்ட் பி வந்துரும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பி ஆப்ஷன் வந்துரும். செகண்ட் क्वेश्चन மேம் பி வருதுங்க மேம். ஆனா ஃபர்ஸ்ட் பி ஆப்ஷன் வரும். NGAR பி ஆப்ஷன் வந்துருச்சு. மேம் ஆனா இது NECK வருமா? ஏ ஆப்ஷன் 1 மேம். ஆப்ஷன் 1 ஆமாங்க மேம். மேம் ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். அதுக்கு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கேளுங்க. இது புது சாப்டர், எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு கேளுங்க, கண்டுபிடிங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் பாருங்க, அது எல்லாமே என், அது நம்ம எடுத்துக்க வேணாம். ரெண்டாவது லெட்டர் எல்லாமே இ, அதுவும் நம்ம எடுத்துக்க வேணாம். தேர்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க. ஏபிசிடில ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஏ தான் வரும். அதுக்கு அடுத்து ரெண்டுத்துல ஏ இருக்கு. ஓகேவா? பிலையும் டிலையும் ஏ இருக்கு. அதுக்கு அடுத்து ஃபோர்த் லெட்டரை பாருங்க, ஆர். ஆர் தானே ஃபர்ஸ்ட் வரணும். டீக்கு முன்னாடி ஆர் தானே வரும். சோ நியர்ங்கிறது ஃபர்ஸ்டா வந்துரும். அதுக்கப்புறம் நீட் வந்துரும், பிடி. அதுக்கப்புறம் என்ன வரும்? அதுக்கப்புறம் என்ன வரும்? நெக்ஸ்ட் சி. அடுத்தது நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் சி வரும். அதுக்கப்புறம் ஏ வரும். லாஸ்டா தான் இ வரும். இ. பிடி சிஏஇ. புரியுதா இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? புரியுதா? புரியுது மேம். எஸ் மேம். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த கணக்கு. அடுத்து புக். புக் புக் பல்ப். இதுல என்னன்னா இதே அதே மாதிரி தான். புக்கு, புக் பல்ப். அடுத்த லெட்டர் என்ன வருது? டிம்பர். டிம்பர். புக் பல்ப் டிம்பர் ஃபாரஸ்ட் பேப்பர். இப்ப இதை எப்படி நீங்க அரேஞ்ச் பண்ணுவீங்க? இது ஈஸியாவே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே புக் பி தான் வரும் ஏபிசிடில புக். ஆனா இது அப்படி கிடையாது. இது அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல குறிக்கிறதுல கொஸ்டினை கரெக்டா படிங்க. கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள வார்த்தைகளை அர்த்தமுள்ள தொடராக மாற்றுக. அர்த்தமுள்ள தொடரா மாற்றணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்டுக்கு போறோம். ஃபாரஸ்டுக்கு போய் என்ன பண்றோம்? புக் படிக்கிறோம். ஃபாரஸ்ட்ல போய் புக் படிக்கிறியா? ஃபாரஸ்டுக்கு போய் மரத்தை வெட்டி டிம்பர், மரக்கட்டைகள் தான் டிம்பர். அந்த இதை நம்ம அரைச்சு கூழாக்குறோம். பல்ப். கேக்கலைங்க மேம். கேக்கலையா? இப்ப கேக்குதா? எஸ் மேம். ரொம்ப குறைச்சு சவுண்ட் கேக்குதுங்க மேம். ஃபாரஸ்ட்ல போய், ஃபாரஸ்ட்ல என்ன இருக்கும்? மரமா இருக்கும். அந்த மரத்தை வெட்டிடும், டிம்பர், மரக்கட்டையாக்குறோம். மரக்கட்டை ஆனதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பல்ப் அரைச்சு கூழாக்குறோம். கூழாக்குறத பேப்பர் ஆக்குறோம். பேப்பர் ஆக்குறத புக் ஆக்குறோம். இதுலதான் அதாவது ஃபாரஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும். டி வரும். அடுத்தது டி. வந்ததுக்கு அப்புறம் சிக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் இ.
DCBEA. DCBE. அவ்வளவுதான். சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் 39 வந்து நம்ம பாட் மாஸ்ல சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி தான் போடணும். அதுல வந்து என்ன ஆகும், பாட் மாஸ்ல பார்த்தது நம்ம ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? பாட் மாஸ் அப்படிங்கிற ஒண்ணு நான் நடத்திருக்கேன். அதுல என்ன பாட் மாஸ்னா என்ன? brackets of multiplication, division, multiplication, இப்போ யாரோ கமலேஷன் இப்போ மியூட்ல எடுத்தாங்க கமலேஷன். சரி, ஓகே. இப்ப பாருங்க, நீங்க அடுத்தது இதுல பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மாத்தணும். சரியா? இதுல ஸ்கிரீன் போயிடுச்சு. ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் எடுத்துப்பாரு. நம்ம ஃபர்ஸ்ட் சைன் மாத்தணும். சைன் மாத்தணுமா? மாத்துவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் 15 இதுல வந்து மைனஸ் என்பது பிளஸ் எனவும், பிளஸ் என்பது பெருக்கல் எனவும், பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும், வகுத்தல் என்பது மைனஸ் எனவும் இருக்கு. இப்ப 15ன்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 15 பெருக்கலை என்ன செய்யணும்? பெருக்கல் என்பது என்னவா இருக்கும்? இருப்பா. பெருக்கல் என்பது டிவிஷனா இருக்கு. அடுத்தது பிளஸ் என்பது என்ன? பிளஸ் என்பது பெருக்கல் பிளஸ் 4. அடுத்தது வந்து மைனஸ் 3 இருக்கு. மைனஸ் என்பது என்னவா இருக்கும்? மைனஸ் என்பது பிளஸ் 3. அடுத்தது டிவைடட் பை 15. அப்ப டிவைடட் என்பது மைனஸ். மேம் ஆன்சர் 0 மேம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இருங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணலாம். 15ல 5 போச்சுன்னா 3. 15 5ஆல வகுத்தோம்னா 3. ஓகேவா? 3 into 4 -3 இப்ப இது 12 வரும் பிளஸ் 3 15. 15 minus 15 0. ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் வந்து a என்பது பெருக்கல் எனவும், b என்பது வகுத்தல் எனவும், c என்பது b என்பது பிளஸ் எனவும், c என்பது வகுத்தல் எனவும், d என்பது மைனஸ் எனவும் கொண்டார். அப்ப 1/2. ஃபர்ஸ்ட் 1/2 எடுத்துக்கோங்க. c க்கு என்ன கொடுத்திருக்காங்க? c என்பது டிவிஷனா? 1/4. அடுத்தது a என்பது பெருக்கல் 1/2. அடுத்தது b என்பது என்ன? b என்பது கூட்டல் பிளஸ் 1. d என்பது மைனஸ் 2. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம டிவிஷன் தானே பண்ணணும். 1/2 by 1/4 அப்படின்னா தலைகீழா மாறுமா? அப்ப 1/2 into 4/1 வரும். அடிச்சீங்கன்னா 2. இப்ப இந்த 2 into 1/2 அப்படின்னா இருங்கப்பா, நான் பேசுறது கேக்குது. மைக் ஆன் பண்ணா பரவாயில்ல. அதுல சவுண்ட் வராம இருக்குல்ல. அமைதியா இருந்தீங்கன்னா கேக்கும். அவங்க தான் இருக்காங்க. இப்ப வந்து 2 கேன்சல் பண்ணிருங்க. 1 இருக்கும். இந்த 2 கேன்சல் பண்ணிட்டு 1 இருக்கும்பா. 1 + 1 -2. அப்ப 2 - 2. இதுக்கும் 0 தான் ஆன்சர். ஆப்ஷன் 4. ஓகேவா? இப்ப எல்லாம் தெளிவா புரியுதா மேம்? ஆனா அந்த c யோட வேல்யூ பிளஸ்ன்னு போட்டுருவாங்களே மேம். c யோட வேல்யூ பிளஸ் தானே, அதுதானே நம்ம அங்க அப்ளை பண்ணிருக்கோம்.
அந்த ஈக்குவேஷன்ல கொடுத்திருக்கிறது எல்லாமே சியோட வேல்யூ டிவிஷன் பிளஸ் இல்ல. புரியுதா? இப்போ நம்ம வந்து அந்த ஏபிசிடிக்கு வந்துட்டு என்ன அந்த சைன் கொடுத்திருக்காங்களோ அந்த சைனை நம்ம மாத்தணும். மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம பாட் மாஸ்ல தான் போடணும். பாட் மாஸ்னா பிராக்கெட்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இல்ல பிராக்கெட்ஸ் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். முதல்ல வகுத்தல் தான் செய்யணும், நெக்ஸ்ட் பெருக்கணும், பெருக்கின பிறகு கூட்டிட்டு லாஸ்ட்ல தான் கழிக்கும். புரியுதா? முதல்ல சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் நம்ம மாத்தணும். நம்பர்ஸ் அப்படியே தான் இருக்கும், அதுல இருக்க சைன்ஸையும் சிம்பிள்ஸையும் மாத்தணும். ஓகேவா? இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்ப லெஃப்ட் ஆயிக்குங்க எல்லாருமே. Thank you, ma'am. Thank you, ma'am. ஓகே, Thank you, ma'am. 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 Kamlesh, Yes. Yes, ma'am. Kamlesh, Yes, ma'am. எல்லாம் லிங்க் போயிட்டீங்களா? எல்லாம் Thank you, sir. 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 Kamlesh,